எப்பயுமே அனாவசியமா செலவு பண்ணுறத ஒரு காசு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1000 தடவையாவது யோசிங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த ரூ. 1 ரூ. 2க்காக தான் அவ்வளோ நேரம் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். உழைக்கிற காசை எதுக்கு வீணாக செலவு பண்ணணும்னு நினைக்கணும். அதை கொஞ்சம் யோசிங்க. அதேமாரி ஆடம்பர செலவு செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு தேவைன்னா ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கலாம். அதுக்குன்னு அதே மாதிரியே இன்னும் நிறைய ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் நிறைய ட்ரெஸ் வாங்குறது, இல்லை தேவையில்லாமல் நிறைய தியேட்டருக்கு போகிறது, இல்லை தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான்லாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக தாங்க வாங்குவேன். தேவையில்லாமல் அதிகமாக ட்ரெஸ் வாங்க மாட்டேன். இன்றைக்கி நம்ம வாங்குற ட்ரெஸ்ஸு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பழைய மாடலாக கூட ஆகிடலாம். அதனால எதுக்கு தேவையில்லாமல் அதை வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டாக் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அதே மாதிரி பணம் செலவு செய்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளும் யோசிங்க. தப்பே கிடையாது. ஏன்னா அது நம்ம காசு, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கோம்னு நமக்கு தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செலவு அனாவசியமா இல்லை அவசியமா அப்படின்றத யோசிங்க. அவசியம்னா அது செலவு பண்ணுறது தப்பு இல்லை. அனாவசியம்னா அந்த செலவை தவிர்த்துட்டு வந்துடுங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். கடன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியும் சேமிக்கிறதுக்கு முன்னாடியும் கடன் இருந்துச்சுன்னா கடன் அடைக்கிறத மட்டும் யோசிங்க. சேமிக்கிறது 2வது பட்சம். செலவு பண்ணுறது தேவையில்லாத தெண்ட செலவு. அது கடன் இருந்துச்சுன்னா சேமிக்கிறதோட இந்த கடன்லேருந்து வெளியே வர்றது தான் நல்ல சேமிக்கிறதுக்கான தயாரிக்கிற நேரம் மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கடனை அடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கடனை அடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த கடனுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டு இருந்துப்போம் பாருங்க. 10,000 இல்லை 5,000ன்ற அந்த காசு அப்படியே போய் நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த கடனை அடைச்சி முடிச்சிட்டிங்கன்னா, அந்த கடனுக்கு எடுத்து வச்சிருந்த காசை நீங்கள் போட்டு ஒரு சீட்டு, இல்லைன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணுன்னா பொருள் வாங்கிக்கலாம். தேவையில்லாமல் எதுக்கு ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு அதை நினச்சி நிறைய டென்ஷன் ஆகிறதுக்கு கடன் அடைச்சிருங்க. கடன் அடைச்சா மட்டும்தான் நீங்கள் சேமிக்கவே முடியும். தேவையில்லாமல் கேளிக்கைகளுக்கு செலவு பண்ணுறத தவிர்த்துருங்க. தியேட்டருக்கு அதிகமாக போகிறது, இல்லைன்னா ஊர் சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு செலவு பண்ணுறது, இல்லை ஹோட்டலுக்கு நிறையா போய் செலவு பண்ணுறது, அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஹோட்டலில் நீங்கள் சாப்பிடணுன்றத யூடியூப் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. அதே மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் அதே 1 கிலோவுக்கு சிக்கன் எடுத்து வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிஷ் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ உங்களுக்கு சிக்கன் பிடிக்குன்னா சிக்கனில் கிரேவி, இல்லை சிக்கன் 65, பிரியாணி, குழம்பு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பார்க்கலாம். இப்போ நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவே நமக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆன்லைனில் செலவு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஸில் பொருள் வாங்குறத தவிர்த்துருங்க. இப்போ 1 கிலோ சீனி வாங்குகிறோம், ஒரு கோதுமை பாக்கெட்டு ஃப்ரீ அப்படின்னுவாங்க. ஆனால் அந்த கோதுமையோட ரேட் 50 ரூபான்னு வச்சுக்கோங்க, சீனியோட ரேட் 40 ரூபா. அப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோ 90 ரூபா தான். ஆனால் அவங்க 150, 170 ரூபா கிட்ட போட்டிருப்பாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ லெஸ் ஆகுதுன்றதையும். அதேமாதிரி செலவுகளை கணிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு பட்ஜெட் போடுங்க. இப்போ நமக்கு ஒரு 20,000 தான் சம்பளம்னு நினச்சிக்கோங்களேன். அந்த 20,000க்குள்ளே இந்த மாதத்தை எப்படியாவது ரன் பண்ணிடணும். இதில் எப்படி ஒரு 5,000 சேமிக்கலாம் அப்படின்றது பட்ஜெட் போட்டால் தான் தெரியும். இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ வரவு இருக்குது. இப்போ இந்த காசு மாதம் கரெக்டாக வந்துச்சுன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு திட்டமிடுதல் அப்போ தாங்க வரும். இப்போ மாதம் நம்மளால் ஒரு 2,000 செலவு பண்ண சேமிக்க முடியும்னா, அந்த செலவு பண்ணுற காசையும் மிச்சம் பண்ணோம்னா 3,000 சேமிக்க முடியுமே அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு அப்போ தான் வரும். அது வந்துச்சுன்னா தான் நம்மளால் அந்த காசை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தெரியும். ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ணால் பிரித்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு குழந்தைக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 1000 போடுறீங்கன்னா, கோல்டில் ஒரு 2,000 அந்த மாதிரி பிரித்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் காசு ஆட் ஆகிக்கிட்டே வரும். போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போடுற காசுக்கு வட்டியும் வந்துக்கிட்டு இருக்கும், காசும் ரெட்டிப்பாகும். இதேமாதிரி கோல்டோட ரேட் அதிகமாகிட்டு தான் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு குறைஞ்ச குறிப்பிட்ட ஒரு நகையாவது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். அப்படின்னும்போது கோல்டுலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது கோல்டையும் அதிகமாக சேமிச்சுக்கிட்டே வந்துடலாங்கங்க. அடகுக்கு நகையை வைக்கவே வேண்டாங்க. வச்சுக்கோங்க, வட்டி கட்டணும். அப்புறம் அதுக்கு வட்டிக்கு இப்போ வட்டி கட்டாக்கிறவங்களா அடுத்த வருஷம் மாற்றி வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வட்டி கட்டணும், ஃபைன் போட்டு கட்டணும். இதெல்லாம் தேவையே இல்லை. ஆனால் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு அவசரம், உடம்பு சரியில்லை, இல்லை ஒருத்தவங்கக்கிட்ட வாங்கின காசு கரெக்டான டேட்டில் கொடுக்கணும் அப்படின்னா வச்சு நீங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கூட நகையை திருப்பிடலாம். நம்மளால் திருப்ப முடியும் அப்படின்னா மட்டும் நகையை போய் வட்டிக்கு அடகுக்கு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அடகு வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. இதுமாரி வட்டிக்கு வாங்குறத தவிர்த்துருங்க. லோன் கூட உங்களுக்கு தராங்கன்னா லோன் கூட உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு லோன் போட்டு லோன் கூட கரெக்டாக கட்டிட்டு வாங்க. லோன் கரெக்டாக கட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து அவங்களே உங்களுக்கு கூப்பிட்டு லோனும் கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவையானது அப்படியே கூட வச்சுக்கலாம். வீட்டுக்கிட்ட அடகு வைக்கிறது, வட்டிக்கு வாங்குறதெல்லாம் தவிர்த்துருங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் நமக்கு.
கடன் வாங்கவே வாங்காதீங்க. இந்த கடன் வேணுமான்னு 1000 தடவை யோசிங்க. இந்த கடன் வாங்கி தான் ஆகணுமா? அந்த கடன் வாங்கினா தான் இந்த வேலை நடக்குமான்றதை யோசிங்க. இல்லை நம்மக்கிட்ட ஒரு நகை இருக்குன்னா கூட நீங்கள் அடகு கூட வச்சு அந்த காசை எடுத்து கடன் வாங்கினவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த கடனுக்குன்னு ஒரு காசு மாதம் எடுத்து வைப்போம்ல, அந்த காசை கட்டி நகையை திருப்பிடலாம். இப்போ நீங்கள் ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இது பண்ணது நகையை விற்றுட்டோம். ஏன்னா வீடு ஒன்று கட்ட போகிறோம், இடம்னு ஒன்று வாங்கிட்டோம்னா நகையை விற்று பண்ணால் மட்டும்தான் காசு கொஞ்சம் கூட வரும். கடன் வாங்குறத தவிர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கூட சீட்டு போட்டு நகையை எடுத்துடலாம். இப்போ 2மே வேணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்க போகிறீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 20, 25 பவுன்கிட்ட இருக்குன்னா, நீங்கள் விற்றா தான் அந்த 10 லட்சத்தை பார்க்க முடியும். அடகு வச்சிங்கன்னா ஒரு 7, 8 லட்சத்துக்கு தான் வாங்க முடியும். திருப்பி ஒரு 2 லட்சம் கடன் வாங்கணும். அந்த 2 லட்சத்துக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கடனையும் கட்டணும். இதுக்கு நடுவில் அடகு வச்ச நகைக்கு நீங்கள் வட்டி கட்டணும். அப்போ பாருங்கள் எத்தனை குளறுபடி ஆகும். இதுக்கு நடுவில் மாதம் மாதம் வீட்டுக்குள்ளே பிரச்சனையும் பார்க்கணும். வீட்டு வரவு செலவும் பார்க்கணும். குழந்தைங்களுக்கு நடுவில் உடம்பு சரியில்லைன்னா பார்க்கணும். அப்போ இதெல்லாம் யோசிங்க. யோசித்து பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. எங்கிட்ட நகையை வச்சு தான் நான் இன்வெஸ்ட் ஆரம்பிக்க போகிறேன்னா நகையை ப்ளெட்ஜ் பண்ணிடுங்க. ப்ளெட்ஜ் பண்ணால் மட்டும்தான் அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். மாதம் வீட்டில் பிடிக்காமல் கொஞ்சம் அந்த மாதத்தை நம்ம ஓட்டவும் முடியும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள்.